You know how I feel. It's a new dawn. It's a new day. It's a new life for me. And I'm feeling good. I'm feeling good. And I'm feeling good. Dragonfly out in the sun. You know what I mean, don't you know? Butterflies all having fun. You know what I mean. And this old world is a new world and a bold world for me. அப்போ வணிகர்கள் டெரஸ் பயன்படுத்திக்கணும்ன்றீங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், விரைவில் வேண்டும். நாங்க பாழாறதுக்குள்ள வேணும். என்னுடைய வணிகத்தை தான் அவன் அபகரிக்க வந்திருக்கான். என்னுடைய வணிகத்தை அவன் அபகரிக்க வேண்டும் என்றால் என்கிட்ட வேலை செய்கிறவனை எடுத்துக்கிட்டா தான் அவனால் சுலபமாக அபகரிக்க முடியும். எல்லா கடையிலையும் வந்துட்டாங்க சார். அண்ணாச்சி கடையில் கூட வந்திருக்காங்க சார். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 1.5 கோடி நார்த்து ஈஸ்ட் குறைஞ்சபட்சம் மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் ஒண்டி இருப்பாங்க சார். 1.5 கோடி இருப்பாங்க. நம்மளுடைய ஃபிகர்ஸ் எல்லாம் தப்பு. இங்கே மட்டும் பான்பராக் வாயன் பீடா வாயன்னு சொல்லி மட்டும் அவங்கள துரத்தினீங்க, நம்ம பொருளாதாரம் அழியிறது மட்டும் இல்லை, திரும்ப மீட்க கூட முடியாது. நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு மாதாந்திர பொருளாதாரம் குறைஞ்சபட்சம் 25% அடிவாங்க. ஓகே, அவன் இல்லை செத்தோம். சில ஒரு வல்லுநர் இப்போ சமீபத்தில் செஞ்சபோது சொன்னார், ஒரு 15 லட்சம் கோடி ரூபாய் வணிகம் நடக்குது. நீங்கள் 10ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, இல்லை 15 லட்சம் கோடி நடக்குது அப்படின்னு. அப்போது இவ்வளோ வளர்த்ததுனால தான் அந்நிய முதலீடோடு அவன் வந்திருக்கான். ஃபஸ்ட்டு எங்கே வந்திருக்கான்? முதல்ல விளம்பரத்தில் எந்த பொருள்லாம் மக்கள் வாங்குறாங்களோ, வீட்டுக்கு மாதம் தேவையான பொருள், வாரம் தேவையான பொருளை அதெல்லாம் நாங்கள் தானே டீல் பண்ணுறோம். அதனால் என்னுடைய வணிகத்தை தான் அவன் அபகரிக்க வந்திருக்கான். என்னுடைய வணிகத்தை அவன் அபகரிக்க வேண்டும் என்றால் என்கிட்ட வேலை செய்கிறவனை எடுத்துக்கிட்டால் தான் அவனால் சுலபமாக அபகரிக்க முடியும். அவனுக்கு தான் எந்த கடை எங்கே ஸ்டார்ட் பண்ணணும், ஆதம்பாக்கம் மார்க்கெட்டை எங்கே எண்டு பண்ணணும்னு தெரியும். எந்த கடைக்கு கடன் கொடுக்கக்கூடாதுன்னு தெரியும். இல்லை, அப்போ அவங்கள தக்க வைக்க தவறியது உங்களுடைய பிழை தான். நல்ல கேள்வி, அருமையான கேள்வி. என்ன, உங்களால் கூட தக்க வைக்க முடியாது, சொல்கிறவங்களால தக்க வைக்க முடியாது. என்ன காரணம்னா, அவன் அழிவு போட்டியில் இறங்கியிருக்கான். அவனுக்கு வருது அந்நிய முதலீடு. அதனால் நான் நியாயமான சம்பளம் அரசாங்கம் சொல்கிற சம்பளத்தை விட கூட கொடுத்தா கூட இவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு இன்சென்டிவ்லாம் அவன் சம்பளம் கம்மியாக கொடுப்பான், இன்சென்டிவ் அளவுக்கு அதிகமாக கொடுப்பான். அதனால ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் சம்பாதிக்கிற அளவுக்கு அவன் வழி பண்ணுவான். இப்போ நமக்கு ஜென்ரலாக மக்களுக்கு என்ன தோணும், ஏன்பா அவன் சம்பாதிக்கிறான்ப்பா, உங்களுக்கு என்னப்பா, அவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படி தான் நானும் நினைக்கிறேன். ஆனால் அது உண்மை. என் நிலைமைக்கு அவன் கஷ்டப்படணும்னு நாங்கள் சொல்லவே இல்லை. ஏன்னா நம்ம பேசிட்டு இருக்கிற விஷயம் என்ன, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம், அதோட இம்பேக்டை பற்றி. அதனால் எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, மோடி அவர்கள் ஜப்பான் போன்ற டெக்னாலஜிக்கலி சுப்பீரியர் கண்ட்ரிஸ் இல்லை இலான் மஸ்க் இவரோட ஒரு ஒப்பந்தம் போட்டு எங்கிட்ட இருந்தாங்க பாருங்கள் வேலையாட்கள் 1 லட்சம் பேர், 1 லட்சம் ரோபோக்களை உருவாக்கி மெஷின் லேர்னிங் பண்ணி என் கோடவுன்லேருந்து போய் அந்த பிஸ்கட் எடுத்துகிட்டு வா, வேனில் ஏற்று, நான் வேனில் ஏறினப்புறம் வேனும் டிரைவரு தட்டுப்பாடாகி போச்சு. செல்ஃப் டிரைவிங் வேனாக கொடுத்து நான் அந்த வேனில்
ஃப்ரண்ட்டில் ஒரு ரோபோ டிரைவர் ரோபோ, பேக்கில் ஒரு டெலிவரி ரோபோ, அந்த உள்ளேயே கம்ப்யூட்டர் வச்சு இது ஆப்ரேட் பண்ணுமே. நான் அந்த கடையை பார்த்த உடனே ஸ்கேன் பண்ணி பில் போட்டுருவோம். இந்தந்த ஐட்டம் ஆர்டர் அவர் சொன்னாருன்னா போகிறோம், இந்தந்த ஐட்டம் கொடு ரோபோ அப்படின்னு. அப்படியே சங்கர் படம் பார்க்குற மாதிரி இருக்கு நீங்க பேசுறது. சார் அதனால தான் சொல்கிறேன் அவர் தீர்க்கதரிசின்னு. அன்றைக்கி அதெல்லாம் சொன்னார் பாருங்க. ஓகே. எத்தனை வருஷம் முன்னாடி சொன்னார் சார் அவர். ஸோ அது தவிர இல்லாமல் இன்றைக்கி வெயிட் தூக்க ஆள் இல்லை. இப்போ எங்கிட்ட வேலைக்கு வச்ச சென்ட் போன்ற ஐட்டங்கள் காஸ்ட்லி ஐட்டம். ஒரு பாக்ஸு எடுத்திங்கன்னா 2 பாக்ஸ் எடுத்திங்கன்னா ஒரு 5000 ரூபாய் மதிப்பு இருக்கும். அதே வந்து ஒரு ஆட்டா மூட்டை வந்து 30 கிலோயோ 50 கிலோவோ இருக்கும். அதை தூக்கினா அதோட மொத்த வேல்யூவே 2000 ரூபாய் கூட இருக்காது. அப்போது 50 கிலோ தூக்குறதுக்கு இன்றைக்கி எந்த குடும்பத்துலேயும் பிள்ளைய அனுப்புறதுக்கு ரெடி இல்லை. அந்த அம்மா, டேய் 40,000 ரூபாய் சம்பாத்தியம் வருது, நீ சும்மா வீட்டில் உட்கார்றா, இல்லை என்னோட வா அந்த வீட்டில் வேலை செய்யலாம். சார் டிரைவர்லாம் என்ன சம்பளம் வாங்குறாங்கன்னு நினைக்கிறீங்க? 50,000 ரூபாய்க்கு குறைஞ்சி சம்பளம் வாங்குகிற டிரைவரு சுமாராக வேலை செய்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகே. அந்த வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது, தட்டுப்பாடு இருக்குது, அதனால வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு. ரோபோ வந்து அப்போ வணிகர்கள் ட்ரேடர்ஸ் பயன்படுத்திக்கணும்ன்றீங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், விரைவில் வேண்டும், நாங்கள் பாழாடுறதுக்குள்ளே வேணும். நீங்க சொல்ற மாற்றம்லாம் இப்ப நடக்கிறது இல்லை சார், ஒரு பெரிய மாற்றம் சார். அது என்ன கஷ்டம் சார்? சங்கர் சார் என்ன சொன்னார்? ஒரு ரோபோவை இன்னொரு ரோபோவை தயாரிக்குது இல்லை. இலான் மஸ்க்னு கேள்விப்பட்டீங்கல்ல? இப்போ எலக்ட்ரிக் கார் அவர் தானே கண்டுபிடிச்சார். கார் எதில் தயாராகுது? இரும்பில் தானே. அவருடைய ஃபேக்ட்ரியில் இரும்பு வந்து ஒரு 500 கிலோ ரோல் இருக்கும். அந்த ரோல் தான் காராக மாறப்போகுது. நான் ரோபோ தான் எல்லாம் ஃபுல்லாக. இந்த பக்கம் காரை அந்த இரும்பு உள்ளே வந்ததுன்னா 4.5 நாளில் அந்த பக்கம் காரை வந்து விற்கிறதுக்கு வந்துடும். எவ்வளோ நாள்? 4.5 நாளில். நான் சொல்கிறதெல்லாம் 5 வருஷம் முன்னாடி. இப்போ இன்னும் சீக்கிரம் அந்த ஸ்பீடு உங்களுக்கு. அதுவும் ரொம்ப அட்வான்ஸ் சிப்ஸு சார். இப்போ எதுக்கு டைமான சைனாக்காரன் பிடிக்கணும்னு அலையிறான்? அட்வான்ஸாக போயிட்டு இருக்கான். அவங்கக்கிட்ட தான் அந்த சிப்ஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி இருக்குது. ஓகே. நீங்கள் அவ்வளோ சீக்கிரமாக தகவமைச்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா நம்ம ட்ரேடர்ஸ்லாம்? சார் முதலமைச்சர் இ-காமர்ஸ் கூட ஃபைட் பண்ண முடியல சார் உங்களால. முதலமைச்சர் நினைத்தால் என்ன, பிரதம மந்திரி நினைத்தால், முதலமைச்சருக்கு ஒன்றும் பிரதம மந்திரி பர்மிஷன்லாம் தேவை கிடையாது. ஜப்பானுக்கு அவர் நேராக போகலையா? நேராக போயிட்டு எங்கள் நாட்டுக்கு இது தேவை, எப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் ரோபோ வாங்கி தரேன், இனிமேல் டெலிவரி பண்ணுறதுக்கெல்லாம் கஷ்டப்படாதீங்க அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்தா நாங்களாம் உடனே வாங்கிடுவோம். 1 லட்ச ரூபா சொன்னால் கூட எனக்கு தேவை. ஒரு ஆளுக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறேன்? 25,000 ரூபா கொடுக்குறதா வச்சுக்கோங்க. ஒரு ஆளுக்கு 25,000 ரூபா கொடுக்குறதா வச்சு வருஷத்துக்கு எவ்வளோ கொடுக்குறேன்? போதும். போனஸ் கொடுப்பேனா? டெய்லி பேட்டா கொடுப்பேனா? எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. ஒரு ரோபோ விலை என்ன விலை இருக்கும்? 5 லட்ச ரூபா இருக்குமா? வாங்கிக்கிறேன். ஓகே. பட் ஆனால் அதில் இன்னொரு விஷயத்தை கேட்குறாங்களா? இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் ஒரு வாதத்தை வைக்கிறீங்க, தமிழ்நாடு முன்னேறி இருக்குப்பா, ஸோ நிறைய பேர் வந்து இந்த வேலைக்கெல்லாம் ஆட்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறாங்கன்னு. இப்போ வட இந்தியர்கள் நிறைய பேர் வராங்கல்ல, அவங்களுக்கு நீங்கள் வேலை வாய்ப்பை கொடுக்கறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? ஏன், எந்த பிரச்சனையும் இல்லை. என்ன பிரச்சனை? ஜஸ்ட் கேட்குறேன். ஒரு பிரச்சனையும் இல்லை. தெரியாத ஆளுங்களை வச்சிங்கன்னா அவன் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணிட்டு போவான். இதுக்கு தான் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு வந்து சார். ஒரு இல்லீகல் ட்ரேட் எடுத்திங்கன்னா கூட பேர் இல்லீகல் ட்ரேடாக இருக்கும், ஆனால் வெல் எஸ்டாப்ளிஷ்ட் நெட்வொர்க். அது நெட்வொர்க் கரெக்டாக இருக்கும். நெட்வொர்க் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் இல்லீகல் ட்ரேட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். தப்பை பிளான் பண்ணி பண்ணுறான், பர்ஃபெக்டாக பண்ணுறான். அதனால தான் க்ரைம் ரேட் கம்மியாக அது பதிவாகும் உங்களுக்கு. அந்த மாதிரி வந்து இதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. இல்லை சார், என்ன இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு பொலிட்டிக்கலாகவே வந்து ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகிட்டு இருக்கு. சொல்ல வந்தேன். ப்ளீஸ் 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 ப்ளீஸ். இதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்காங்க தமிழ்நாட்டில். அந்த ஏஜென்ட்டுக்கு ஹிந்தியும் தெரியும், அசாமீஸ் தெரியும், மணிப்பூரி தெரியும். அவனுக்கு எந்த மாநிலத்தோட கனெக்ஷன் வச்சுட்டு இங்கேயும் அவனுக்கு தொடர்பு, அங்கே இருக்கிற புரோக்கருக்கும் இவனுக்கு லிங்க் இருக்குது. இவன் இங்கேருந்து போய் சொன்னான்னா எனக்கு 25 ஆள் வேணும், சரவணா ஸ்டேருக்கு புதுசாக தொடர்கிறாங்க பெரம்பூரில், அதனால் ஒரு 500 ஆட்கள் வேணும் அப்படின்னா தமிழ்நாட்டில் இப்போ கிடைக்காது. அங்கேருந்து தான் இறக்கணும், வந்துடுவான். அவனுக்கு அந்த ஊரில் மழை, எப்போ பாரு மழை, எப்போ பாரு மழை, மழையும் இதையும் வந்து அங்கே தொழிலெலாம் பண்ண முடியும், முயற்சி பண்ணால் கூட கஷ்டம். ஓகே. டூரிசம் தான் பெருசாக தொழில் பண்ணலாம், ரொம்ப முயற்சி பண்ணாலும் கஷ்டம். இங்கே மட்டும் விரட்டி விட்டோன்னு வச்சுக்கோங்க சார். நான் இன்றைக்கி சொல்லிடுறேன் வந்து எல்லாரும் வந்து ஆடியன்ஸ் எல்லாம் இதை நல்லா கேட்டுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. இங்கே மட்டும் பான் பராக் வாயன் பீடா வாயன்னு சொல்லி மட்டும் அவங்கள துரத்தினீங்க, நம்ம பொருளாதாரம் அழியிறது மட்டும் இல்லை, திரும்ப மீட்க கூட முடியாது. ஏன்னா யூபி முன்னேறிக்கிட்டு இருக்கு. அவனுக்கு யூபிக்கு போகிறது கிட்டக்க, இங்கே வந்தான்னா வருஷத்துக்கு 2 மாதம் லீவில் போகிறான், அவ்வளோதான். அவனுக்கு இங்கே துபாய் வர மாதிரி.
அங்கே வேலை செஞ்சான்னா 400 ரூபாய் மிஞ்சி போனால் கிடைக்கும். இங்கே ஒரு 1000 ரூபாய் கிடைக்குது, 1200 ஏதோ நல்லா கிடைக்குது இங்கே துபாய் ஆட்டம் அவனுக்கு. ஆனால் அவனுக்கு யூபியில் இப்போ யூபி முன்னேறிட்டு இருக்குல்ல, வந்து அங்கேயும் தட்டுப்பாடு இருக்குல்ல. அதனால் நீங்கள் யோசிச்சு பாருங்கள், அங்கேருந்து யூபிக்கு போகிறது அவனுக்கு எவ்வளோ கிட்ட வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஊருக்கு போகிறதுக்கு பதிலாக வருஷத்துக்கு 4 வாட்டி போவான். மொழியும் கொஞ்சம் சுலபமாக இருக்கும். அதனால தான் நான் வந்து அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் வேண்டுகோள் விடுக்கிறேன், அரசியல்வாதிகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன். தயவுசெய்து உண்மையான நிலையை அறியாமல் வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வந்த ஊழியர்களை, கடைநிலை ஊழியர்கள், அவங்க யாரும் இங்கே வந்து இதாக இல்லை. இல்லை, அதை தான் கேட்க வந்தேன், நான் கொஸ்டினை கேட்க வந்தேன். என்னென்னா பொதுவாக வந்து பொலிட்டிக்கலி அவேர் கிரியேட் பண்ணுறதுக்கு தமிழ்நாட்டில் எல்லா கட்சிகளும் ரொம்ப கொஞ்சம் முன்னோட்டமாக இருப்பாங்க. அது பழங்காலம் தொட்டும் சரி, இந்திய எதிர்ப்பு அப்படின்னு பல விஷயங்கள் என்ன சொன்னாலும், நீட்டு இப்படி பல விவகாரங்கள், அதை ஃபுல் பொலிட்டிக்கலும் போக வேண்டாம், மற்றவங்க பண்ணுறது முன்னாடி தமிழ்நாடு கொஞ்சம் முன்னாடியே பண்ணிடும். அது என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஓட்டர்ஸாக கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ பொலிட்டிக்கலி இதில் வேறு கேம்ஸ் விளையாடப்படுதுன்னு ஒரு பார்வையை ஒரு செக்ஷன் முன் வைக்கிறாங்க. அப்போது அதில் ஒரு பயம் இருக்குது தானே, அதில் ஒரு அச்சம் இருக்குது தானே, ஒரு கலாச்சார பண்பாட்டு தாக்கமே ஏற்படும். முன்னேற்றமாக பயமா? ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு தான் கிடைக்கும். முன்னேற்றம் வருதுங்கிறது மிக முக்கியம். உனக்கு என்ன கஷ்டம்? வந்து வெளியிலேருந்து வந்து அவன் வேலை செஞ்சு சம்பாதிச்சு போகிறான், நம்ம முன்னேறோம். நம்ம சம்பாதிச்சா தான் அவனுக்கு கொடுக்க முடியும். நம்ம சம்பாதிக்காமல் அவனுக்கு ஒன்று. அடுத்தது, இதனால எந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவனுக்கு வேலை போல. எனக்கு தமிழ் பேசுகிற ஆள் ஒண்டி 1,00,000 பேர் வேணும் தமிழ்நாட்டில் வேலை செய்ய. உங்களுக்கு ஆமாம், ஓகே. டிரைவர் வேலை இருக்குது, குடோன் கீப்பர் வேலை இருக்குது, பில் போடுற ஆள் வேலை இருக்குது, டெலிவரி பாய் வேலை இருக்குது, இவ்வளோ வேலை இருக்குது. ஆனால் ஆள் இல்லையா? இல்லையே. என்ன சார் சொல்கிறீங்க சார்? நான் சொல்வது அனைத்தும் உண்மை, முற்றிலும் உண்மை. இன்னும் நம்ம ஆடியன்ஸுக்கோசம் சொல்லணும்னா என் தாய் மீது சத்தியம். அதான் சார், பிஹெச்டி படிச்சுட்டு குரூப் 4 அப்ளை பண்ணுறாங்க டிஎன்பிசியில். நீங்கள் வேலைக்கு ஆள் இல்லைன்றீங்களே சார். படித்ததுக்கு தகுந்த வேலை கிடைக்கலன்னு வேணா சொல்லலாம். நான் சொல்கிறது, என்னுடைய வேலையாட்களை எல்லாம் இந்த நிறுவனங்கள் அபகரிச்சிட்டாங்க. ஜெப்டோ, பிளிங்கிட், பிக் பாஸ்கெட், ஓகே, அமேசான், ஃப்ளிப்கார்ட் எல்லாம் அபகரிச்சிட்டான். சரியா? அது கூட தமிழ் பசங்க தான் போகிறாங்கன்றீங்க. விஷயம் அவனுக்கு தெரிஞ்சதுனால போகிறான். இப்போ அது பத்தலைன்னா அவன் அடுத்தது இவங்களையும் அங்கே போயிடுவாங்க. அவனுக்கு அவன் வளர நான் அழிகிறேன். நான் அழிஞ்சாதான் அவன் வளர முடியும் சார். அதை தெளிவாக சொல்கிறேன் சார். என்னை அழிக்காமல் அவன் வளர முடியாது. என்னை அழிக்கிறதுக்கு அவன் கஷ்டப்படுறான். சேர்ந்து ஏன் வளர முடியாதா சார்? அந்த மாதிரியான மாற்றத்தை மத்திய அரசு கொண்டு வரணும். அதுக்கு சஜஷன் கொடுத்துட்டுருக்கேன். என்ன சஜஷன் கொடுத்துட்டுருக்கேன்னா, நாங்கள் டீல் பண்ணுறது எல்லாம் குறிப்பு விலை உள்ள பொருட்கள். குறிப்பு விலைன்னா எம்ஆர்பி உள்ள பொருட்களை தான் நாங்கள் டீல் பண்ணுறோம். நீங்கள் எந்த கடையில் போனாலும் விலையை பார்ப்பீங்க வந்து. ஸோ குறிப்பு விலை பொருட்களை தான் அவன் வந்து குறைந்த விலைக்கு விற்கிறான். அதுக்கு காரணம் என்னன்னா, அதிகபட்ச விற்பனை விலை போட்டிருக்கிற பொருளில் குறைந்தபட்ச விற்பனை விலை போடணும். போட்டுட்டால் 100 ரூபா பொருளை எவனாக இருந்தாலும் 90 ரூபாய்க்கு கீழே விற்க முடியாதுன்னு வந்துட்டா, எனக்கும் அவனுக்கும் வந்து சம தள போட்டியாக இருக்கும். என்னால் வந்து ஒரு அண்ணாச்சி கடை, பொட்டி கடை எல்லாம் எங்களால் எங்கள் சர்வீஸ் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் இருக்கும். எங்கள் சர்வீஸை அவனால் கொடுக்கவே முடியாது சார். நான் தெருமுனையில் இருக்கேன். எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்? பாட்டி வந்து தெருமுனையில் நின்றுக்கிட்டு டேய்னு கை காட்டிச்சுன்னா கொண்டு போய் பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு வந்துடுவேன். என் கஸ்டமர் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள், நம்ம பாட்டியம்மா கேட்குறாங்கன்னா என் கஸ்டமர் வெயிட் பண்ணுவாங்க. என் ஸ்பீடு அவனுக்கு வராது. இது விட நான் சொன்னேன் உங்களுக்கு, எங்ககிட்ட இருந்த வேலையாட்களெல்லாம் அவன் அபகரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்ன பாருங்க. இதுக்கு வந்து ஒரு புதிய பேர் வந்திருக்கு இந்த தொழிலுக்கு, கிக் ஒர்க்கர்ஸ். ஆமாம், GIG, கிக் ஒர்க்கர்ஸ் அப்படின்னு வந்திருக்கு. நான் என்னுடைய தேசிய விநியோகஸ்தர்கள் சங்கம், என்னுடைய தேசிய வணிகர்கள் சம்மேளனம் எல்லாம் சேர்ந்து இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு 10 நிமிடத்தில் டெலிவரி அப்படின்னு எல்லாம் போடுறதுனால அவங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது. வேறு வழி இல்லாமல் 10 நிமிஷம் வேகமாக போகிறான். 10 நிமிஷத்தில் போய் கொடுக்கலாம், இன்சென்டிவ் கட் ஆகிடும். ஓ, நான் தான் சொன்னேன், அவனுக்கு சம்பளம் கம்மி, இன்சென்டிவ் தான் ஜாஸ்தி. ஒரு சில சமுதாயத்தில் பேர் சொல்ல நாகரிகம் இல்லை. ஒரு சில சமுதாயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, வேலை செய்கிறவனுக்கு சம்பளம் 200 ரூபாய் தான் இருக்கும். ஆனால் 2 லட்ச ரூபாய் அவனுக்கு அட்வான்ஸ் கொடுப்பான். எவ்வளோ? 2 லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுப்பாங்க. ஏன்னா அவன் இந்த ஜென்மத்தில் அவனால் 2 லட்சத்தை கட்ட முடியாது. அடிமையாக இருப்பான். நீ என்கிட்ட அடிமையாக இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. அவனுக்கு தேவையில்லை, துட்டு கொடுத்துருவாங்க. அப்புறம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவனுக்கு சம்பளம் இவ்வளோ தான் இருக்கும். சம்பளத்தை ஏற்ற மாட்டான்.
அதை திருப்பி கொடுக்குற அளவுக்கு சம்பளத்தை ஏற்ற மாட்டான். சில சமுதாயங்கள் இப்படி தான் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அந்த காலகட்டங்கள் மாறிக்கிட்டு இருக்கு. எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்கு வந்து உயிர் ஆபத்து இருக்கிறதுனால நாங்கள்லாம் அரசுக்கு எழுதி போராடி 3 நாள் முன்னாடி வந்து கவர்மெண்ட்லேருந்து 10 நிமிஷத்தில் டெலிவரி செய்கிறோன்னு சொல்லி கன்சூமர்ஸை அட்ராக்ட் பண்ணுறது வந்து போடவே கூடாது, சட்டம் வந்துருச்சு. 10 நிமிடத்தில் டெலிவரினே நீ அறிவிக்கக்கூடாது. அவன் 10 நிமிஷத்தில் கொடுக்குறோம், 5 நிமிஷத்தில் கொடுக்குறோம், 50 நிமிஷத்தில் நீ கொடுக்கறதுனால அவங்களுக்கு வந்து பாதிப்பு. நாங்கள் ஏகப்பட்ட தரவுகள் கொடுத்தோம். எத்தனை பேர் இதனால செத்து போனால், இவன் போய் வேற ஒருத்தனை இடிக்கிறதுனால தேவையில்லாமல் அவனுக்கு எவ்வளோ பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு விவரங்கள்லாம் கொடுத்து அதை பண்ணோம். எங்களுக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் நான் பொது சேவைக்கு வந்திருக்கேன். அதனால் என்னால் முடிஞ்ச நல்லதை அவங்க நன்மை ஒன்று செய்யணும்னு செஞ்சுருக்கிறீங்க. நான் ஒண்டி செஞ்சில்ல, என்னோட சேர்ந்து பல பேர் புரியுது செஞ்சுருக்காங்க. ஏன்னா நான் அந்த அளவுக்கு இன்றைக்கி கிக் ஒர்க்கர்ஸ், இந்த கிக் ஒர்க்கர்ஸும் நார்த் இந்தியா முன்னேற்றம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இருக்காது. ஓகே, இதுவும் இருக்காது சார். நிறைவாக ஒரு கேள்வி, அடுத்த ஒரு 10-15 வருடங்களில் இந்த சிறு குறு வணிகர்கள் இருப்பாங்களா சார்? தாராளமாக இருப்பாங்க. ஏன்னா அதுக்குள்ளே நீங்க சொல்றதெல்லாம் கேட்கும்போது பயமா இருக்கே. இல்லை, அதுக்குள்ளே நான் போராட்டத்தில் ஜெயிச்சிடுவேன். எல்லாரும் வணிக சமுதாயம் நிறைய போராடுறோம். அதுக்குள்ளே கண்டிப்பாக சார் உள்நாட்டு வணிகர்களை பாதுகாக்க, அவர்களுடைய முன்னேற்றத்தில் லாபம் கிடைக்காமல் சூழலை மத்திய அரசு நீடிக்க அனுமதித்தால், லோக்கல் ஃபார் வோக்கல்னு ஏன் சொல்கிறாரு? இப்போ புரிஞ்சுக்கிட்டாரு. சாதாரணமே புத்திசாலி. இந்த ட்ரம்ப் டாரிஃப் போட்ட உடனே கொஞ்சம் கொஞ்சம் நெஞ்ச இது இல்லை, நல்லா தெளிஞ்சிட்டாரு. அதனால் லோக்கல் ஃபார் வோக்கல் சொல்லி நம்ம ஊரில் தயார் பண்ணி நம்மளே சாப்பிடுவோம். நம்மளே இவ்வளோ கூட்டம் இருக்கோம், நம்ம சாப்பிட்றத தவிர வெளிநாட்டுக்கும் ஏற்றுமதி செய்வோம் அப்படின்னு வோக்கல் ஃபார் லோக்கல், லோக்கல் ஃபார் குளோபல் அப்படின்னு இப்போ கான்செப்டை மாற்றிருக்காரு. அதனால் இப்போது எங்கள் வணிகர் சம்மேளனத்து மூலமாக என்ன தரோம், டீட்டெயில்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன தரப்போகிறோன்னா, எந்த பொருளெல்லாம் எந்தெந்த மாநிலங்கள்லேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எந்த நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம். இப்போ பல நாடுகள் நம்மக்கிட்ட வாங்குறதுக்கு முன் வராங்க. ஏன்னா இவர் தான் எல்லாருக்கும் டாரிஃப் போட்டு விட்டாரு, டாரிஃப் போடுறாரு அவர். அதனால் இதெல்லாம் நமக்கு நல்லது தான். எல்லாம் நன்மை கேட்குறீங்க. வடிவேலு சொல்கிற மாதிரி தான், அவன் செய்கிறதெல்லாம் நமக்கு ஆதாயமாக இருக்குன்னு அந்த மாதிரி தான் இருக்குது நம்ம நிலைமை. அதனால் நாங்கள் சராசரி ஆளெல்லாம் தன்னுடைய வணிகத்தையும் தாண்டி எக்ஸ்போர்ட் மார்க்கெட்டில் அந்நிய இதுவும் வந்துடும், சதாவணியும் கிடைக்கும், உனக்கும் முன்னேற்றம் கிடைக்கும். இந்த முன்னேற்றம் சீக்கிரம் வரணும்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வந்து மாஸ் ப்ரொடக்ஷனில் கொண்டு வந்து நம்மளுடைய பிரதமரும் முதலமைச்சரும் கொடுத்தால் நாங்கள் வாங்கிடுவோம். 5 லட்சம் ரூபாய் ஒரு ரோபோ சொன்னால் கூட நாங்கள் வாங்க தயாராக இருக்கீங்க. கண்டிப்பாக சம்பாதிச்சு கொடுக்குறதில்ல சார், வாங்க தயார். அது அப்புறம் ரோபோக்கு ஸ்பேர் பார்ட் கடை வரும், அது ஒரு வணிகர் செய்வார். இப்போ அந்த கை ஒன்று உடஞ்சி போச்சு, இப்போ மாட்டி விட்டுனா வந்து மாட்டி ஸ்க்ரூ ட்ரைவர் போட்டால் மாட்டி விட்டு போயிடுவான். உள்நாட்டு வணிகர்களை வந்து பழைய கொள்கைகளை கடைப்பிடித்திருந்தால் வந்து இந்த நாட்டுடைய முன்னேற்றம், இப்போது நடந்திருக்கிற முன்னேற்றம்லாம் பின்னேற்றம் ஆயிருக்கும். இப்போ கூட பின்னேற்றம் இருக்குது, ஆனால் ஒரு 10 அடி உயர்ந்ததுனால 2 அடி சறுக்கிறது தெரியாமல் இருக்கு. உள்நாட்டு வணிகர்களை வந்து இந்த மத்திய அரசு பாதுகாத்து லாபம் அடைய சட்டத்திட்டங்கள் சொன்ன பாருங்க. எம்ஆர்பி இருக்கிற மாதிரி எம்எஸ்பி கொண்டு வரணும். இல்லை எம்ஆர்பி இல்லாமல் எடுத்துரு. புரியுது. எம்ஆர்பின்னு ஒரு பொருளுக்கு வச்சுட்டேன்னா எம்எஸ்பியை கொண்டு வா, அது குறைஞ்சி விற்காது, எவனாக இருந்தாலும் விற்காது. எனக்கு ஜெப்டோ எவ்வளோ லாபம் பண்ணுறான்னு வருத்தமே கிடையாது. என்னுடைய வியாபாரத்தை அபகரிக்கிறான். நான் உருவாக்கிய வியாபாரம், ஒன்றும் இல்லாத இடத்துலேருந்து நான் உருவாக்கிய வியாபாரம், நான் உருவாக்கின லேபரர்ஸ். இப்போ இப்படி யோசிச்சுக்குப்பா பாருங்கள். ரோபோலாம் வாங்கிட்டோம், ரோபோ நான் திட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அது பாட்டு ஒழுங்காக வேலை செய்யுது. இந்த ஜெப்டோ கிப்டெல்லாம் மூடிட்டு போயிட்டேன். அந்த கிக் ஒர்க்கர்ஸ்லாம் எங்கே வரும்? அடுத்தது உங்கள்கிட்ட தான் வரணும். நான் எப்படி வேலை கொடுப்பேன்? அந்த ரோபோ வாங்கிட்டேனே, பேங்க் மேலே கடன் இருக்கு ஒரு ரோபோக்கு. சார் இப்படி சொல்கிறீங்க அப்படி சொல்கிறீங்க, என்ன சார் பண்ணுறேன் சார்? அப்போ அரசாங்கம் தான் சார் சிந்திக்கணும். நான் ஒரு சாதாரண பிரஜையாக இந்த உண்மையை சேனலில் வலியுறுத்தி சொல்கிறேன். அரசாங்கம் வந்து இந்த எலெக்ஷன் பின்னாடி அலைஞ்சிக்கிட்டு இருக்கான், அந்த மோடெல்லாம் தனி. இது நிரந்தரமாக செய்ய வேண்டிய வேலை, இது உடனடியாக செய்ய வேண்டிய வேலை. அதனால தான் வந்து நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் இப்போ கூட. ஏன்னால் எனக்கு என்னென்னா, நான் வந்து எனக்கு நல்லது நடக்கிறதுக்கு தான் பேசுகிறேன். என் சமுதாயம் நல்லா இருக்கணும், என் சமுதாயம் நல்லா இருந்தால் இந்த தமிழ்நாடு நல்லாயிருக்கும், என் சமுதாயம் நல்லா இருந்தால் இந்த நாடு நல்லாயிருக்கும். ஏன்னா இந்தியா பொருளாதாரத்தில் 4வது
தூண் முதுகெலும்பு நாங்கள். நீங்கள் 4th எஸ்டேட்டு டிவி, நான் 4th பில்லர் ஆஃப் இந்தியா. அதனால் என்னுடைய வேண்டுகோள், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உடனடியாக ஒரு கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் இனிமேல் எப்படி போட்டாங்கல்ல 10 நிமிஷத்தில் இனிமேல் டெலிவரி போடக்கூடாதுன்னு போட்டாங்கல்ல, அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இனிமேல் ஜெப்டோ, பிக் பாஸ்கெட், பிளிங்கெட் இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணக்கூடாது, கிளம்புங்க அப்படின்னு ஒன்று போட்டா கிளம்புங்க அப்படின்ட்டாக்க பொதுமக்கள் திரும்ப எங்கள் கிட்ட தான் வாங்குவாங்க. அவங்க என்ன அவங்களுக்கு குறை வரும், அவன் இருந்த வரைக்கும் வீட்டில் வாசலில் வந்து டெலிவரி கொடுத்தாங்க, நாங்கள் அதை கொடுத்துட்டு போகிறோம். இதுதான் புது நியூ ஏஜ். ஓகே. இன்றைக்கி குழந்தை பிறந்து கொஞ்ச நாள்லேயே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுது. 4-5 வயசு குழந்தைக்கு தெரிஞ்ச மொபைலில் ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சது நமக்கு தெரியாது. நம்ம ஆட்கள்லாம் இன்னும் சைக்கிளுக்கு டிரைவர் போட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆகையால் எனக்கு நம்மளுடைய மத்திய அரசு பிரதமர் அவர்கள் எப்படியாவது இந்த டிபேட்டை பார்க்கணுன்னு ஆசைப்பட்றேன். வந்து பார்க்குறாங்க. ஆக்சுவலாக பிஎம்ஓவில் வந்து தமிழ்நாட்டுக்குன்னு வச்சுருக்காங்க ஏகப்பட்ட பேர். அதுவும் குறிப்பாக சில சேனலை ஒண்டி பார்க்குறாங்க. மேபி இந்த கணேஷ் ராம் பேசுகிற சேனலை கூட பார்க்கலாம். விரும்பி கேட்டுக்கிறேன். ஆமாம், பார்த்து எங்களுக்கு நல்லது நடக்கணும். இது வரைக்கும் 2 நல்லது பண்ணி கொடுத்துருக்காரு மோடி அவர்கள். நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். ஒன்று, ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்தது. நான் இந்த ஜெப்டோக்காரங்களுக்கெல்லாம் எடுத்து போராடிக்கிட்டே இருக்கிறதுனால இந்த ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸ் வந்தபோது இந்த ஜெப்டோ போன்ற அனைத்து ஆப் நிறுவனங்களுக்கு வந்து 18% சர்வீஸ் டேக்ஸ் போட்டிருக்காரு. அவ்வளோ சர்வீஸ் எவனுக்கும் இல்லை. நீங்கள் பார்த்துருக்கிறதெல்லாம் வந்து ஜிஎஸ்டி 5%, 12% தான். ஆனால் அவங்க போய் மல்லு கட்டினாங்க. நீங்கள் இந்த கணேஷ் என்ற ஆட்கள்லாம் கேட்குறாங்கன்னு எங்களுக்கு 18% போட்டால் நாங்கள் எப்படி வியாபாரம் பண்ணுறது, அது இதுன்னா நீ அவங்க வியாபாரத்தை அபகரிச்சிட்டு இருக்கேன்னு ப்ரூஃப் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் பேசாதேன்ட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் அன்அஃபிஷியலாக நடந்த டிஸ்கஷன். அதனால் அவங்க சரி போடணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. 18 எவ்வளோ அதிகம், ஒரு 12 கொண்டு வந்து வைங்கன்னு. 5 ஸ்டார்ட் பண்ணாங்க, 12வது வைங்கன்னா 2 முடியாதுப்பா, போராட்டம் நடக்கும். அவங்க இது செய்ய முடியாது, எங்களுக்கு லோக்கல் ஃபார் ஓக்கல் அப்படின்னு சொல்லி 18% அவங்களுக்கு. அவன் வந்து 100 ரூபாய்க்கு வாங்கின பொருளை 100 ரூபாய்க்கு விற்றாலும் 18% கட்டணும், 1 ரூபாய்க்கு விற்றாலும் 1 ரூபாய்க்கு 18% கட்டணும். அந்த சூழல் வந்துச்சு. இத்தனை நாள் வரைக்கும். ஆமாம், இத்தனை நாள் வரைக்கும் அது கிடையாது. ஒரு ஜாலியாக எங்களை வந்து எந்த அளவுக்கு சாவடிக்க முடியுமோ அந்த அளவு ஃப்ரீயாக சாவடிச்சுக்கிட்டு இருந்தார். இந்திய முகமூடி போட்டுக்கிட்டு. இவங்களுக்கு எல்லாம் வந்து ஃபாரின் ஃபண்ட்ஸு பேர் தான் இந்திய முகமூடியை போட்டுக்கிட்டு வராங்க. என்னால் இந்திய சில்லறை வணிகத்தில் அந்நிய முதலீடு அனுமதி இல்லைங்கிற ஒரு சட்டத்தை உடைக்கிறதுக்கோசம் செய்யறாங்க. வந்து இது ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க. அடுத்தது நாங்கள் கேட்ட உயிர் பாதுகாப்பு கிக் ஒர்க்கர்ஸ்க்கு அது பண்ணி கொடுத்துருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ் கேட்கல, நீங்கள் கேட்டிருக்கீங்க. பாவம், அவங்களுக்கு அந்த அளவுக்கு நாலேஜ் கிடையாது. ஒரு அமைப்பாக இருக்க அமைப்பெல்லாம், ஆனால் அதெல்லாம் வாய்ஸ் ஃபார் வாய்ஸ்லெஸ்ங்கிறது அவங்களுக்கு கிடையாது. நாங்கள் வந்து அவங்கள வச்சு நாங்கள் வாழ்ந்திருக்கோம். அவங்களும் நல்லா வாழணும்னு விரும்புகிற காரணத்தினால எங்கள் சங்கத்தில் வந்து தேசிய அளவில் இதுக்கெல்லாம் ஆதாரங்களோடு போராடி இன்றைக்கி அந்த அறிவிப்பு வந்துடுச்சு. அதனால தான் சொன்னேன், சிறு குறு வணிகம் எதிர்காலத்தில் இருக்கும், நான் வெற்றி அடைந்து விடுவேன், என்னை போல் இருக்கிற அனைத்து தலைவர்களும் வெற்றி வாய்ப்பை சூடுவார்கள் உறுதியாக என்று நம்பிக்கையோடு சொல்கிறேன். அதனால் கொஸ்டின் ஆஃப் டைம் வி வில் வின். கட்டாயம் சார். ரொம்ப ஒரு டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷனாக இருந்துச்சு. அட் த சேம் டைம் வந்து இன்றைக்கி அரசாங்கங்கள் எப்படிலாம் வந்து செவிசாய்க்கணும், எதுக்கெல்லாம் ரொம்ப அவங்க வந்து கவனத்தை வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப கூர்மையாக வந்து பதிவு பண்ணியிருக்கிறீங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் அரசாங்கங்கள் எப்படி நடவடிக்கைகள் எடுக்கிறாங்க அப்படின்னு. எங்களுக்காக உடைய பல்வேறு விதமான முக்கியமாக தேர்தல் நெருங்கிடுச்சு. நம்மளுடைய முதலமைச்சர் பார்த்து எங்களுக்கு நல்லது செய்யணும், நம்மளுடைய பிரதமர் பார்த்து நல்லது செய்யணும். இந்த சேனலை பார்க்கணும். கட்டாயம் சார், கட்டாயம் பார்க்க வச்சிருவோம் நம்ம. ஆமாம். உங்களுடைய பலவிதமான கருத்துக்களுக்கும் ஆழமான புரிதலை கொடுத்ததற்கும் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றும் ஒரு நிகழ்வில் சந்திக்கிறேன். வணக்கம்.